இந்த மார்ச் 2025 ஸ்மார்ட் போன் மற்றும் டெக்னாலஜி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாசமா இருக்க போகுது. ஏன்னா நத்திங், ஜியோமி, போக்கோ, சாம்சங் உள்ளிட்ட முக்கியமான கம்பெனிஸ்ல இருந்து புதிய மாடல் போன்ஸை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதை பத்தின முழு டீடைல்ஸை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. Zero Gravity, Science and Technology Edutainment. மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் அதாவது MWC 2025 நிகழ்வை முன்னிட்டு பல நிறுவனங்கள் இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸ், பவர்ஃபுல் ப்ராசஸர்ஸ், அட்வான்ஸ்டு கேமரா சிஸ்டம், காம்படிட்டிவ் ப்ரைசிங் ஆகிய ஃபீச்சர்ஸோட அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸை வெளியிட இருக்கிறாங்க. நியூ மொபைல்ஸ் வாங்க நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் வாங்குறது ரொம்பவே நல்லது. இந்த முக்கிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ்க்கான டீட்டெயில்ஸை இப்போ நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நத்திங் ஃபோனோட 3A சீரீஸோட லான்ச். நத்திங் ஃபோன் 3A மற்றும் நத்திங் ஃபோன் 3A ப்ரோ ஆகிய 2 மாடல்ஸை மார்ச் 4, 2025 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நத்திங் 3A சீரீஸ் ஃபோன்ஸில் ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் 3Aக்கான ரேம் வேரியேஷன்ஸ் 8GB அண்ட் 12GB ரேமில் மொபைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா 128GBலையும் 256GB வேரியேஷன்லையும் மொபைல்ஸ் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 3A ப்ரோவில் 12GB ரேமும் 256GB ஸ்டோரேஜோட மொபைல் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட டிஸ்பிளே பார்த்தோன்னா 6.77 இன்ச் டிஸ்பிளேவும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட பேட்டரி 5000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் கனெக்டிவிட்டி ஆப்ஷனாக Wi-Fi 6ம் Bluetooth 5.4ம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது அதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோன் 3Aல ட்ரிபிள் கேமரா பில் பேஸ்டு அமைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3A ப்ரோவில் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொண்ட சர்க்குலர் அமைப்பில் உள்ள கேமராஸை 3A ப்ரோவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நத்திங் 3A சீரீஸோட முக்கியமான ஹைலைட்ஸை பார்க்கலாம். இந்த நத்திங் ஃபோன் 3A சீரீஸ் பிரம்மாண்டமான கிளிஃப் விளக்குகள், அதாவது கிளிஃப் லைட்டிங் சிஸ்டம்ஸ் மற்றும் டிரான்ஸ்பரண்ட் பின்னணியோட வருது. ஸோ இது ரொம்பவே அட்ராக்டிவான ஃபோனாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ரெண்டாவதாக நம்ம ஜியோமி 15 அல்ட்ரா பற்றின முழு விவரத்தை பார்க்கலாம். இந்த ஜியோமி 15 அல்ட்ராவை மார்ச் 2 இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இதில் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 எலைட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 6.73 இன்ச் LTPO AMOLED டிஸ்பிளேவும் 120Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் 3200 nits HDR பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்குது. 6000 mAh பேட்டரியும் 90W வயர்டு 80W வயர்லெஸ் சார்ஜிங்கும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா செட்டப் பார்த்தோன்னா பிரைமரி கேமரா 50MP பெரிஸ்கோப் லென்ஸ் 200MP, அதாவது 4.3 ஆப்டிக்கல் ஜூம் ப்ளஸ் லைகா கொலாபரேஷனும் இதோட வருது. இது குவாட் கேமரா அமைப்போட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோமியோட ஹைலைட்ஸ் பார்த்தோன்னா IP68 சர்டிஃபிகேஷன்ஸோட வருது. மேலும் இது ப்ரீமியம் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இது அறியப்படுது. ஸோ கேமரா லவர்ஸ் கண்ணை மூடிட்டு இந்த ஃபோன் வாங்கலாம். நெக்ஸ்ட், போக்கோ M7 5G ஃபோனும் இந்த மார்ச் மாதம் தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் ஃபிசிக்கல் ரேமும் 6GB விர்ச்சுவல் ரேமும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா செட்டப் பார்த்தோன்னா குவாட் கட் அவுட் கேமரா சிஸ்டம்மை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 10,000 to 12,000 இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இது நார்மல் ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் ஃபோன் தான். இதில் பெரிய ஃபீச்சர்ஸ் நம்ம எதுவுமே இதில் பார்க்க முடியாது. நார்மல் டிசைன் வைஸ் பார்த்தோன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கிரீன் ப்ளூ கலர் வேரியன்ட்ஸில் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 to 12,000 பட்ஜெட்குள்ளே ஒரு ஃபோன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்ததாக விவோ T4Xம் இந்த மார்ச் மாதத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தோன்னா டைமென்சிட்டி 7300 ப்ராசஸரும் AnTuTu ஸ்கோர் 7,28,000 ப்ளஸ் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டைனமிக் லைட் நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 50MP AI கேமரா இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அது மாதிரி பேட்டரி பார்த்தோன்னா 6500 mAh பேட்டரி, 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதோட கலர் வேரியேஷன்ஸ் ப்ராண்டோ பர்பிள் அண்ட் மரைன் ப்ளூ வேரியேஷன்ஸில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 15,000 இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
இதோட முக்கியமான ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா ஏஐ பவர்டு கேமரா மற்றும் அட்வான்ஸ்டு டைனமிக் லைட் சிஸ்டம்ஸ் கொண்டுதான் இந்த ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததா சாம்சங் கேலக்ஸி ஏ சீரீஸில் உள்ள A56, A36, A26 இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஸ்னாப்டிராகன், எக்ஸினாஸ் ஆர் மீடியாடெக் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சாம்சங்கோட ஓஎஸ் ஆன One UI 7ல் 6 முக்கியமான அப்டேட்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்சங் ஃபோன்ஸ் AMOLED டிஸ்பிளேயோட வருது. இதோட ஹைலைட்ஸ் பார்த்தோன்னா மிட்ரேஞ்ச் கேலக்ஸி ஏ சீரீஸில் முக்கியமான சாஃப்ட்வேர் சப்போர்ட் மற்றும் சுப்பீரியர் டிஸ்பிளே டெக்னாலஜியோட இந்த ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் பார்த்த இந்த ஃபோன்ஸ் எல்லாமே மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் 2025 பெரிய அறிவிப்புகளாக இருக்கலாம். முக்கியமாக Xiaomi 15 Ultra மற்றும் Nothing Phone 3A மாடல்கள் ப்ரீமியம் ஸ்மார்ட் போன்கள் பட்டியலில் இருக்கலாம். அதுபோல் Poco M7 மற்றும் Vivo T4X ஆகிய ஃபோன்கள் விலைக்கேற்ற சிறந்த 5G மொபைல்களாக பெஸ்ட் பட்ஜெட் 5G ஃபோன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம ஜீரோ கிராவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.